பர்ஃபெக்டாக என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தவக்கல்ல நம்ம கீ அப்ளை பண்ணி அதை லைட் ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ அது ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். குட்டி கடாயில் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி சுகர் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அது ரெடி ஆகட்டும். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சதில் இப்போ நம்ம ரெடி பண்ண சுகர் வாட்டரை அது மேலே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அது ஊறட்டும் சுகர் வாட்டரில். இப்போது அதே குட்டி கடாய் வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி இப்போ இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மில்க் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பிளேட் எடுத்து இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இது மேலே நம்ம செஞ்ச அது நம்ம மேலே ஊற்றிக்கலாம். அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது கூட லைட்டாக சுகர் பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பாதாம் துருவி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பாய்.